சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டாய். ஆனால் அந்த கஷ்டம் முழுவதுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடியப் போகிறது என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவாய் தங்கமே. ஆம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய ஒரு அற்புதமானது நடக்கப் போகிறது. பல பேர் உனக்கு துரோகம் செய்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழவே கூடாது, எல்லா இடத்திலும் நீ கஷ்டம்தான் பட வேண்டும், எல்லா இடத்திலும் நீ நஷ்டம்தான் அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள். எல்லாவற்றையும் செய்தார்கள் தவறாக. உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே வாழ பிடிக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டிதான் நீ இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். சொல்ல போனால் எவ்வளவுதான் கஷ்டங்களே இருந்தாலும் சரிதான், உன்னுடைய குடும்பத்தையும் நீ விடவில்லை. அதே நேரம் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் தவற விடவில்லை. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்கிறாய். ஒரு இடத்தில் கூட இந்த ஒரு விஷயத்தை செய்தாய், அந்த ஒரு விஷயத்தை செய்தாய் என்று ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தவறாக செய்தது கிடையாது. என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் நிறைய இடத்தில் கஷ்டப்பட்ட உனக்கு நிறைய பாடங்கள் கிடைத்தது, நிறைய விஷயங்கள் கிடைத்தது. அதற்கு எல்லாவற்றுக்கும் மருந்தாக எல்லாவற்றையும் கஷ்டம் அனைத்தையும் மறப்பதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நன்மையானது நடக்கப் போகிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாய், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படலாமா? உன்னை நான் கஷ்டப்படுத்தலாமா? சந்தோஷம்தானே படுத்த வேண்டும். எல்லா இடத்திலும் உன்னை நான் தூக்கிவிட வேண்டும் தானே? அதனால்தான் இங்கு நான் ஓடோடி வந்துவிட்டேன் உன்னை தூக்கி விடுவதற்காக. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு கட்டமும் உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுக்கலாம். எல்லா இடத்திலும் உனக்கு துணையாக இருக்கலாம். காலம் முழுவதும் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களே வராமல் எல்லா விதத்திலும் உனக்கு இஷ்டம் போலவே உன்னை வாழ வைக்கலாம் என்று நான் ஓடோடி வந்துவிட்டேன். என்னை நீ நம்பலாம். உன்னை எப்பொழுதும் ஏமாற்றிக் கொண்டே இருப்பேன் என்று நினைக்காதே. இதுவரைக்கும் நான் எல்லா விஷயங்களும் செய்தேன், ஆனால் எதுவுமே உன்னிடம் வந்து அடையவில்லை. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் இதுவரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் நீயே சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக ஏதாவது செய்யலாமா என்று நினைத்தாய். ஆனால் அது அனைத்தையுமே நான் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு எல்லாம் சரியாகும் என்று சொல்லி உன்னை சாந்தப்படுத்தி இருக்கிறேன். உன்னுடைய மனதில் எல்லா கஷ்டத்தையும் நான் மறைய வைப்பேன். இந்த நேரம் நான் சொல்லும் விஷயங்கள் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. பல போராட்டம் சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள். உன்னுடைய வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நானும் பார்க்கிறேன். அவ்வளவு கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் சொல்லப்போனால், உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கும் சிலர் நீ எப்பொழுது தோற்று போவாய், எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நடுரோட்டுக்கு வரும், எப்பொழுது மற்றவரிடம் கையேந்தும் நிலைமை வரும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் வாழ வைத்து காட்டினால்தான் எனக்கும் பெருமை. நீ வாழ்ந்தால்தான் உனக்கும் பெருமை. உன்னை வாழ வைப்பதும் உன்னை வீழ வைப்பதும் என் கையில் தான் இருக்கிறது. ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன், உன்னை வாழ வைப்பது என்று. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி தாண்டி வந்தாய். அந்த அனைத்து கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து வாழ வைப்பது என்னுடைய கையில் தான் இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் கவலைப்படாதே. எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய். ஒவ்வொரு கட்டமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாறும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிறதல்லவா? நீ நினைத்தாயா பிரச்சனை வர வேண்டும் என்று? தானாகத்தானே உன்னை வந்து படுத்துகிறது. அதே போலவே திடீரென்றுதான் சந்தோஷமும் வரும், திடீரென்றுதான் முன்னேற்றமும் வரும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். தீமைகள் விலகி நன்மைகள் நடக்கும். தீமைகள் ஆனது விலகிவிடும், அடியோடு விலகிவிடும். நல்லது ஆனது நடக்க ஆரம்பித்துவிடும். காரணமில்லாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்லவில்லை, காரணத்தோடு தான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது இந்த கஷ்டப்படுகிறாய் என்றால் இந்த கஷ்டத்தையே மறக்க வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து திருப்பங்களையும் அடுத்து நல்ல விஷயங்களையும் நான் செய்வேன்.
கஷ்டம்தான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். கூடிய சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் வரும். மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி வரும். நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள். எனக்கு வேறு எந்த குடும்பமும் கிடையாது. நீ உன்னுடைய குடும்பம்தான் எனக்கு. உன்னுடைய குடும்பத்தில் நான் ஒருவன். உங்களை மீறி எனக்கு வேறு எந்த சொந்தங்களும் கிடையாது. உங்களை சுற்றியேதான் இருப்பேன் இந்த சாய். உனக்கே தெரியும் உன்னை நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன் என்று. பல விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாய். பல இடத்தில் உன்னுடைய மன வலிகளை நான் துடைத்து இருக்கிறேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்த சில விஷயங்களை நான் நடத்தி வைத்திருக்கிறேன். பொன்னான என்னுடைய அன்பான பிள்ளைக்கு காலம் முழுவதும் நிறைய இன்பங்கள் நடக்கும். அதாவது கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் முடிந்து இன்பமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பல போராடிய போராட்டங்கள் எல்லாம் வெளியில் சொன்னால் மற்றவர்களுக்கு அது ஒரு குதூகலமாக இருக்கும். அதனால்தான் நீ மறைத்து மறைத்து வைத்திருக்கிறாய். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கட்டாயமாக வரும். அதை நடத்தி வைக்கப் போவதும் இந்த சாய்தான். புரிகிறதா? காரணம் இல்லாமல் இந்த பதிவு உன் கண்ணிலும் படவில்லை. அதே பட்சம் நீ கேட்கவும் இல்லை. புரிகிறதா? காரணத்தோடு தான் இந்த பதிவானது உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கிறது. நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். நல்லது நடக்கும். வாழ்வில் செழிப்பு ஆன நிறைய விஷயங்கள் உனக்கு நடக்கும். தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எல்லா காலமும் நான் இப்படியே தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? எல்லா காலமும் நான் இப்படியே ஓடிக்கொண்டே இருக்க முடியுமா? எத்தனை காலத்திற்குத்தான் நான் கஷ்டப்படுவேன்? எத்தனை காலத்துக்குத்தான் வாழ்க்கையில் நான் இந்த ஒரு தேவையே இல்லாத துயரங்கள் படுவேன் என்று கேட்டுக்கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாற்றி அமைக்கப்படும். கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்வில் பிரகாசமான ஒரு வெளிச்சங்கள் வரும். நீ தேடிக்கொண்டு இருந்த காலம் போய் காலமோ உன்னை தேடி உன் வீட்டிற்கு அனைத்தையும் கொண்டு வந்து போடும். இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான். ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் துக்கம் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. இவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை சொல்லியிருக்கும் இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது எப்படி, உன்னை மற்றவரிடமிருந்து காப்பாற்றுவது எப்படி, நீ சோர்ந்து போனால் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவது எப்படி என்று அனைத்தையுமே தெரியும் இந்த சாய்க்கு. அதனால் நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்வில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் சந்தோஷங்களும் நடக்கப் போகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பொன்னான என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். சீக்கிரமாக பெரிய அதிசயங்களும் நல்ல விதமான அற்புதங்களும் நடந்து வாழ்க்கையில் இன்பமாக இருப்பீர்கள். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.